Students, hello students, welcome to my YouTube channel. நம்ம சேனல் புதுசாக என்ன வீடியோ பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், பெல் ஐக்கனை எல்லோரும் கிளிக் பண்ணுறீங்க, பட் ஆளில் கொடுக்க மாட்டேங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால் சார் நீங்கள் வீடியோ போடுறது எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரல அப்படின்றீங்க. ஸோ அப்படி ஆளில் போட்டிருந்தாலும் வரலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கனாலே நான் ஒவ்வொரு வீடியோ போட்டாலே ஸோ ஜஸ்ட்டு அது வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி அண்டு பயோ சுவாலஜியில் சென்டமெண்ட்னு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, அல்லது இல்லை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்களா, அப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸோ நீங்களும் வந்தோன்னா சென்டம் போடணும், இல்லை ஆவரேஜ் மார்க் எடுக்கணுன்னாலும் ஸோ இந்த வீடியோவை இது பாருங்கள். அண்ட் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உள்ளே எந்தெந்த சாப்டர் வரைக்கும் படித்தா போதும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனலை இப்போ தான் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி அண்ட் பயோ ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸு இன் குவார்டர்லி எக்ஸாமுக்காக 2025-2026 கல்வியாண்டிற்காக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கிய காரணமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அண்ட் அந்த சப்ஸ்கிரைபில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணினே இருந்தார். ஸோ எல்லா வீடியோவிலும் ஸோ அவருக்காக தான் நான் வெரி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கன்சல்ட் பண்ணி எடுக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு கன்சல்ட் பண்ணி தான் இருக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 முதல் 2025 நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அண்டு 2019 ஃபஸ்ட்டு மிட் கொஷின் பேப்பர் அண்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 2020 முதல் 2025 ஃபஸ்ட் மிட் எக்ஸாம் வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி ஸோ அதில் எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்குதோ ஸோ அதை தான் கொடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய எதனா ஒரு கொஷின்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த கொஷின்ஸ் ஆட் பண்ணி ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் எப்பவுமே வந்து 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க் தனித்தனியாக போடுவேன். இப்போ நாங்கள் சார் எதுவுமே தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கமெண்ட் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பட் எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஒரு பக்கம் போட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் படித்தாலும் நீங்கள் மெயினாக இது பண்ணி படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்திருந்தால் தானே. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு லேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் சரி நம்ம ஒன்று போட்டு தான் வேலைக்கு ஆகுது அப்படின்றதுக்கான நான் தான் ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடியே மறுபடியும் ஒரு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம்னால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்லது மார்னிங்கில் 6 o'clock நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஜஸ்ட்டு 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதை நான் கொடுப்பேன். ஸோ அது நான் எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தரக்கூடியதை பொறுத்து தான் நான் மார்க் போடுவேன். ஸோ அதை கொடுக்கும்போது நான் எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் தனியாக கொடுக்குறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பயோ பாட்டனியில் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6, 7, 9, 10 அண்டு தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ முதல்ல இங்கிலீஷ் மீடியம் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அதை காமிச்சிடும். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் கிராம் ஸ்ட்ரைனிங் பாக்டீரியா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைரஸ் அண்ட் ரிபோ வைரஸஸ். சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின் பார்க்கும்போது 5, 6, 7, 8, 10. சாப்டர் 3, 6, 7, 8 ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட்டு. அதோட சாப்டர் 4ல் 8, 9 பார்த்தா போதும். நான் பாலியோமிஜியஸ் ஃப்ளவர்ஸு, நான் ஃப்ளோரல் டயக்ராமு அண்டு ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் எக்ஸோரா கோக்னியா. சாப்டர் 5, 7 பார்த்தா போதும். ஃப்ளோரர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆலியம் அண்டு சீப்பா வித் டயக்ராம். சாப்டர் 6, 7, 8, 9, 10 பயோஜுவாலஜி. சாப்டர் 1ல் 9, 10, 11, 12, 13, 15 பார்த்தா போதும். அண்ட் ரூல்ஸ் ஆஃப் nomenclature and automated spaces identification tool. Chapter 2, 22, 23, 24, 25, 26, 30, 31, 32, 35, 36, 37, 39.
Features of hemichordata and meta-genius. Chapter 3, 7, 8, 10, 11, 12. Sorry, 12. அதோட வந்து பார்த்தீங்கன்னா chapter 4, 14, 16, 17, 19, 20, 21, 22, 25, 26, 28, 30. Chapter 5, 17, 18, 19, 20. Function of liver. Chapter 6, 20, 21, 22, 23. Chapter 7, 15, 19, 21, 22. Different types of VBC, components of involved in coagulation of blood. ஸோ வெரி நான் இதில் பயோபாட்டனி அண்ட் பயோசாலஜி கொடுத்துக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதை மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் சாப்டர் 1ல் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நான் ஆல்ரெடி அங்கே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போது தமிழ் மீடியத்தில் அந்த எக்ஸ்ட்ராவாக 2 கொஷின்ஸ் கீழே கொடுப்பல. ஸோ கிராம் ஸ்டையிங் பாக்டீரியாவில் காணப்படும் படிவங்கள், வைரஸ் மற்றும் ரைபோ வைரஸ் இன் வேறுபாடு அண்டு தண்டு மற்றும் விளைவு மாற்றங்கள், வேறு மற்றும் கிளைகளின் கணிசமான பண்புகள், பல்லாயிரம் மலர்கள், இக்ஸோரா கோகனியா வகையின் மலர்ச்சி முறைகள், ஆலியம் சேப்பா வெங்காயம் என மலர் இலக்கணங்கள் ஆவணம், பெயரிடும் விதிகள், இங்காணும் கருவி, தானாக இனங்காணும் கருவி, ஓகேவா, ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் டூல், ஏர்வேர்ஸ் அமைப்பு. ஸோ ஓகேவா. ஸோ அப்படியே பாருங்கள் கல்லீரல் செயல்பாடுகள், வெவ்வேறு வகையான விபிசி வகைகள், இரத்த கட்டு உருவாகும் பொருள்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பண்ணால் இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாமில் அதிக மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் முக்கியமாக. அண்டு தயவுசெய்து இதோடைய பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் தான் சென்ட் பண்ணேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. அண்ட் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட முடியுமோ அந்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ எப்படி எவ்வளோ டைம் ஆகுறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, முதல்ல நான் சென்டம் ஸ்கோர் பண்ணோம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயந்தான். சென்டம் ஸ்கோர் பண்ணோம் முதல்ல புக் பேக் 1 வேர்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணினா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நான் சென்ட் பண்ணேன் பார்த்தீங்களா இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா. ஸோ அந்த கொஷின்ஸை படிச்சணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மீடியம் என்ன படிச்சிருப்பீங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்ததை தவிர்த்து ஸோ அதை பற்றிங்க. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை படிச்சுங்க. ஓகேவா. அண்டு கிரியேட்டிவ் 1 மார்க்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அண்டு புக் இன்சைட் கொஷின்ஸை நான் குவார்டர்லி எக்ஸாமுக்கு, அதாவது பயாலஜி எக்ஸாமுக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணோம் எப்படி சார் அப்படிங்கிறத முதல்ல புக் பேக் 1 வேர்டு படிச்சிடணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணதை படிச்சிடணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனியில் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், இந்த 5 சாப்டர் படித்தா போதும்பா. நீ கண்டிப்பாக அது வேணால் 70க்கு நான் எவ்வளோ போட்டுக்கிறதுல 70க்கு நீங்கள் வந்து வேணால் 60 அபோவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க. அண்டு ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தா போதும். அண்டு ஸ்லோனஸ் சார் நான் எதை படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறத மட்டும் படித்தா போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொல்கிறது மட்டும் சாப்டர் 1 பார்த்துங்க, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 பார்த்துங்க, அண்டு சாப்டர் 5 பார்த்துங்க. ஓகேவா. அண்டு சாப்டர் 1 ஜுவாலஜியில், சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 7 பார்த்தா போதும்பா. ஓகே. ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டீங்க சார், நான் அதை படிச்சுட்டேன், புக் பேக் 1 வேர்ட்ஸையும் படிச்சுட்டேன் அப்படின்னா, ஸோ டயக்ராம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் சிம்பிள் தான். ஓகேவா. ஸோ யாரும் அந்தமாரி அக்யூரேட்டாலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே. ஸோ அதனால் டயக்ராம்ஸ் பார்த்துங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நீங்கள் இன்னும் எக்ஸாம் காலைல எக்ஸாம்னால் இது வரைக்கும் படிச்சிங்கிறீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போகும்போது ஜஸ்ட்டு அந்த டயக்ராமே எப்படி ஷேப் வருது மட்டும் பார்த்துதுன்னா அது போங்க. ஜஸ்ட் ஒரு 3 பார்ட்ஸ் பார்த்தா போதும். ஸோ மோஸ்ட்லி டயக்ராம் வந்தோம்னா 3 மார்க்கில் இருக்கிறாங்க.
ஸோ 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அப்போது நீங்கள் அதை பற்றி உங்கள் சாரோ அல்லது மேமோ ஸோ அவங்க நடத்தும் போது நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக கான்செப்ட் தெரியல ஸோ அது வரைக்கும் எதுனா போதும் மார்க் ஸ்கோர் போடுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் உங்களுடைய கஷ்டத்தை போகுது. என்னால் முடிந்த அளவிற்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சு கொண்டு ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஸோ உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்லி எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட என்ஜாய் பேசாதீங்க, இது அவங்களாம் கூட சுற்றாதீங்க நான் எதுவும் சொல்லலை. சுற்றுங்க, ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் போய் விளையாட்டு வரீங்களா, ரிட்டன் வந்து ஸோ அந்த 1 ஹவருக்கான என்ன படிச்சிருப்பியோ ஸோ அந்த 1 ஹவரை நீ இருக்கக்கூடிய மீதி 1 ஹவரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து வேணால் இது பண்ண. ஸோ ஒரு சில மாணவர்கள் சொல்லுவீங்க நீங்களே, சார் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன அப்படி தான் விளையாடிக்கிறாங்க சார், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா மார்க் ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அவெல்லாம் வந்து பார்த்தா நைட்டு போய் படிக்கிறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சார் சொல்லும் போது கான்செப்டை வாங்கிட்டு ஸோ அன்றைக்கி நடத்தக்கூடிய பாடத்திற்கான விடியெல்லாம் அப்படியே போய் படிச்சிடறான். ஓகேவா? ஸோ அதனால் சார் எனக்கு கைடு இல்லை சார், ஸ்டடி மெட்டீரியல் இல்லை சார் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் HTTPS அப்படின்னு போட்டு ஈஸ்ட் போட்டு ஒரு ஸ்லைடு போட்டு ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல்.com அப்படின்னு போட்டிங்கனாலே நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும் டேரெக்டாக. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட யூடியூப் மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? அண்டு சார் இல்லை சார் நீங்கள் ரெடி பண்ண எதனா இது ஸ்டடி மெட்டீரியல் கைடு வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா அது பே பண்ணி வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ ஓகேவா? ஸோ அப்படி வேணும்னா ஆனால் அதில் வந்து பண்ணால் அந்த ஸ்டடி மெட்டீரியலே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முன்னாடியே கொடுத்துருவேன். ஸோ அதாவது ஒரு சாப்டருக்கு முன்னாடியே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். அது உள்ள அப்படியே ஆவரேஜாக படிக்கக்கூடிய அளவிற்கு ஆன்சர் கொடுப்பேன். ஆவரேஜாக ஸ்லோ நேரம் படிச்சுக்கலாம், ஆவரேஜும் படிச்சுக்கலாம், சண்டமும் எடுக்கு ஃபுல்லாக. அதாவது என்ன இருங்கப்பா சரி தெளிவாக சொல்லி. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு கொடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஸோ நீங்கள் எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி டீச்சர்ஸுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷம் ஆன்சர் கீ கவர்மெண்ட்டு நீங்கள் எழுதுகிற கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வெளியிடறாங்க வச்சா TNDG கவர்மெண்ட்டுன்னு. ஸோ அந்த கொஷின் அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை பேஸ்டு பண்ணி தான் இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதனால் மார்க்ஸ் போட மாட்டாங்களா அப்படின்ற எந்த இதுவும் 100% நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கான நீங்கள் அப்படியே எழுதினாலே போதும். ஸோ எந்த ஒரு மார்க்கும் போடாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போடுவாங்க 100%. ஓகேவா? அதுதான் சொல்லிக்கிறது. அண்டு ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது 11th ஸ்டாண்டர்டு பயாலஜி உங்கள் கைடு சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமதிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் கொடுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருங்க. அண்டு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலில் செட் பண்ணுறங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகேப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வரல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.